Hi everybody. Today we are going to have a look about the list in Python. What is a list in Python? Basically வந்து பார்த்தீங்க அப்படின்னா list they are used to store the multiple items in a single variable. ஒரே ஒரு வேரியபிள்குள்ள we are going to store the multiple items. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா built-in data types. Pythonல வந்து we have 4 different built-in data types. இது this one is one of the type of it. The other three வந்துட்டு பார்த்தீங்கன்னா tuple, set and dictionary. இதுவும் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து வில் பி கோ த்ரூவிங் இட் ஓகேவா. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் இட் வில் பி வித் அன் different qualities and different usage. Here the list, how we create the list means using the square brackets. Square brackets எப்படி இருக்கும் தெரியும் இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு square bracket will be there. Next, how to declare a list in Python. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டுக்கு ஒரு நேம் வச்சுருவோம். திஸ் நேம் இஸ் அ யூசர் டிஃபைன் நேம். நம்ம தான் வந்து இந்த நேமை கொடுப்போம் லிஸ்ட்டுக்கு. ஈக்குவல் டு ஹியர் திஸ் இஸ் த கண்டென்ட். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் கண்டென்ட். வெல்கம் டு சாவித்ரி சேனல் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ வாட் எவர் யூ விஷ் யூ கேன் கிவ். இட் அலோஸ் த டூப்ளிகேட் வேல்யூஸ். டூப்ளிகேட் வேல்யூஸும் வந்து யூ கேன் ப்ரொவைட் இன்சைட் த லிஸ்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்பிள் ஆப்பிள் அப்படின்றது 2 times ரிப்பீட் ஆகிருக்கு. செரின்றது 2 times வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் லிஸ்ட் இட் கேன் கண்டெயின் அ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். லிஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் சப்போர்ட் பண்ணோம். யூ கேன் ஸ்டோர் அன் இன்டீஜர், யூ கேன் ஸ்டோர் அ பூலியன் வேல்யூ அண்ட் தென் யூ கேன் ஸ்டோர் த string also in list. This is how we'll be declaring a list in Python. Next வந்து பார்த்தீங்கன்னா we are going to have a look about the list methods in Python. என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு we are going to have a look. இதில் பேசிக்கான மெத்தட்ஸ் வந்து சம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை வந்துட்டு ஐ வில் பி ரன்னிங் அண்ட் ஷோயிங் டு யூ பீப்புள். அப்பெண்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு எண்டில் போய் ஆட் பண்ணும் கொடுக்குற ஐட்டமை வந்து. அதே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் அன் another காப்பி ஆஃப் த லிஸ்ட் யூ ஹாவ் டு மேக் யூஸ் ஆஃப் தி காப்பி ஆஃப் தி லிஸ்ட். இந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ append மெத்தட், கிளியர் மெத்தட், காப்பி மெத்தட் அண்ட் தென் கவுண்ட். எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத வந்துட்டு கவுண்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு, அதாவது தட் பர்டிகுலர் எலிமெண்ட் எந்த வேல்யூ எத்தனை வந்து கவுண்ட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் நான் காமிச்சேன் இல்லையா, 2 times ரிப்பீட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து கவுண்ட்டில் போட்டு ஆப்பிள்னு கொடுத்தீங்கன்னா ஆப்பிள் 2 times ரிப்பீட் ஆயிருந்ததுன்னா இட் வில் பி ஷோயிங் யூ 2 times. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இட் வில் பி ஆடிங் த ஐட்டம் டு தி எண்ட் ஆஃப் த கரண்ட் லிஸ்ட். எவ்வளோ லிஸ்ட் வேணுமோ அவ்வளோ லிஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். சப்ஸ்கிரிப்ட்குள்ளே கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டோடைய இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன அப்படின்றது தெரியணும்னா யூ ஹவ் டு மேக் யூஸ் ஆஃப் தி இண்டெக்ஸ் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து இன்செர்ட் மெத்தட். ஒரு ஸ்பெசிஃபைடு பொசிஷனில் போய் நம்ம ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து இன்செர்ட் மெத்தட். திஸ் ஒன் இஸ் ரிமூவ் பண்ணணும்னா ஒரு ஸ்பெசிஃபைட் பொசிஷனில் இருக்கிற எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும்னா பாப் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ரிமூவ் ஐட்டம் வந்துட்டு அந்த பர்டிகுலரோட பேர் என்ன. இப்போ ஆப்பிளை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஆப்பிள்னு கொடுத்தீங்கன்னா ஆப்பிள் வில் கெட் ரிமூவ்ட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா வில் பி மேக்கிங் யூஸ் ஆஃப் தி ரிவர்ஸ் மெத்தட். சார்ட் மெத்தட் இஸ் யூஸ்டு டு சார்ட் த லிஸ்ட். நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கோமோ அதுக்கு அப்படியே ரிவர்ஸாக வந்துட்டு சார்ட் பண்ணி காட்டுறதுக்கு வந்துட்டு வில் பி மேக்கிங் யூஸ் ஆஃப் தி திஸ் சார்ட் மெத்தட். இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஐ வில் பி ஷோயிங் யூ வித் த ஹெல்ப் ஆஃப் தி பைத்தன் ஐடல். ஹியர் கம்ஸ் த பைத்தன் ஐடல். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். So how you will be creating a list? You will be providing the name for the list. Name கொடுத்துருவோம். li அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். Next we are going to insert the item one by one. So I'm inserting 10, 20, 30. Now insert பண்ணி முடிச்சாச்சு. You should provide only the square bracket. Next வந்து we are going to print it. How to print? Print is a method. Method வரும்போது you should make use of the parenthesis யூஸ் பண்ணணும். So we are going to print it. So இதை ஜஸ்ட் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ you are going to save it. நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ சாம்பிள் சும்மா S1 அப்படின்னு சொல்லிட்டு I'm just naming it. However you wish you can provide the name. ஓகேவா?
ஸோ லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஹியர் கம் தி அவுட்புட். வி ஹவ் இன்சர்டட் இட் அண்ட் தென் திஸ் இஸ் தி அவுட்புட் வி காட். நவ் அப்பெண்ட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ li டாட் append. append மெத்தட் என்னது? லாஸ்ட்டில் வந்து ஒரு ஐட்டம் ஆட் பண்ணோன்னா வில் பி மேக்கிங் யூஸ் ஆஃப் append method. So already 10, 20, 30ன்றது இருக்குது. We are going to append 40 into it. அந்த லிஸ்ட்டில் நம்ம 40ன்றதை ஆட் பண்ண போகிறோம். மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? parenthesisக்குள்ளே தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் கம்பல்சரி. ஸோ நவ் ஆஃப்டர் appending how my list is going to be அப்படின்றத வந்துட்டு we are going to show here. Appending, I'm going to print the list. Let us see how it is going to look like. So here come. Already the list is 10, 20, 30. Now after appending the list is 10, 20, 30 and 40. Okay, wow. Next வந்துட்டு what we are going to do? We are going to make use of the insert method. Insert methodல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to insert the item. So எந்த இண்டெக்ஸில் இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 0th இண்டெக்ஸில் which item we are going to add? In the sense we are going to add up the item number 5. Already 10, 20, 30 இருக்கு. I'm trying to insert the 5. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து insert methodல you have to provide the index position and then the item what you are going to insert. Next வந்துட்டு we are going to just print it. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா அது எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்துட்டு we are going to print it. ஓகேவா? இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா how it is going to be அப்படின்னு சி என்ன பண்ணுது? நான் கொடுத்துருக்க பொசிஷன். ஸோ எப்பவுமே லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங் வந்து 0 இண்டெக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0th இண்டெக்ஸில் நம்ம 5 அப்படின்ற ஐட்டமை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்சர்ட் அண்ட் append மெத்தட். ரெண்டுமே வந்து இட் இஸ் கோயிங் டு ஆட் அன் ஐட்டம் இன் டு த லிஸ்ட். append மெத்தட் என்ன பண்ணுது? இட் இஸ் ஆடிங் அட் த எண்ட் ஆஃப் த லிஸ்ட். கடைசியில் போயிட்டு ஆட் பண்ணுது நம்ம கொடுக்குற வேல்யூவை. பட் இன்சர்ட் மெத்தட் என்ன பொசிஷன் கொடுக்குறோமோ அந்த பொசிஷனில் போய் நமக்கு வந்து இன்சர்ட் பண்ணி காட்டுது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா now we are going to extend the list. நம்ம வந்து இதை extend பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ we are going to use extend method. extend methodல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐட்டமை வந்து பார்த்தீங்கன்னா we should provide it with the help of the subscript. ஓகேவா? ஸோ 10 ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ 12 கொடுக்கலாம். ஒரு 15ன்னு ஒரு ஐட்டம் நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொடுத்துட்டு now we are going to print it. இப்போது எக்ஸ்டெண்ட் மெத்தட் யூஸ் பண்ண உடனே எப்படி போய் ஆட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இது எப்படி போய் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகுது அப்படின்றத we are going to have a look. So after extending how my list is going to be அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா? this 12 and 15 it is added at the end of the லிஸ்ட்டில் தான் நமக்கு ஆட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ கிளம்ஸி ஆகிடுச்சா? டேட்டாஸ் வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லை. அப்போ அதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்? we are going to use the sort method. எல்லா மெத்தட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? யூஸிங் தி parenthesis. இந்த மெத்தட் எல்லாமே என்ன இருக்கும்? இட் இஸ் ஆல்ரெடி தேர் இன் தி Python interpreter. So now after sorting how is my list is going to be அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். So after sorting how is my list is going to be? Let us see. பார்த்தீங்களா? 5, 10, this 12 and 15 we have added using the extend method யூஸ் பண்ணி நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா? now after sorting how it is looking like 5, 10, 12, 15 இந்த மாதிரி வந்து ப்ராப்பரான இதுவாக வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா? now நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு we are going to make use of the remove method. நம்ம இதிலிருந்து லிஸ்ட்டிலேருந்து we are going to remove the item. எந்த ஐட்டம் ரிமூவ் பண்ண போகிறோமோ அந்த ஐட்டமுடைய நேமை வந்து நம்ம சொல்லணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா now we don't want 12. I don't want 12 in my list. எனக்கு தேவையில்லை. அதனால I'm just removing it. So now after providing the remove method how my list is going to be? So after removing I'm just going to print the list. நான் கொடுத்துருக்க லிஸ்ட்டை வந்து print பண்ணி காட்ட போகிறேன். now
See, the 12 is not there in my list. Now I am going to pop the item. Popum வந்து it will work like a remove method only, but you should provide the index position. So நான் வந்து பார்த்தீங்கன்னா now I want to delete the item 15 from the list. 15 வந்து நான் லிஸ்ட்லேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 15தோடைய இண்டெக்ஸ் பொசிஷன் நமக்கு தெரியணும். பாப் யூஸ் பண்ணி நம்ம டெலிட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்போ this is 0, this is 1 and this is 2. So here I've given it second position. சொல்லிட்டோமா? Now what it is doing after popping, how my list is going to look like, let us see. After popping, இப்போ நம்ம இந்த மெத்தடை கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். anything we have missed, நம்ம எதாவது தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா it will be throwing the error. see, now the 15 அப்படின்ற எலிமெண்ட் வந்து என்னோட லிஸ்ட்லேருந்து it has been gone. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், we have seen append, insert, extend, sort, remove, pop. Now I just want to reverse my list. நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட லிஸ்ட்டை வந்து அப்படியே கொடுத்துருக்கிறத உல்டாவாக வந்து I am just going to have a look. கொடுத்தாச்சு. நம்ம இப்போ ரிவர்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், 40, 30, 20, 10 and 5 அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் ஆகி காமிச்சிருச்சா. நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் வேணும்னா யூ கேன் ப்ரொவைட் லைக் திஸ் ஆஃப்டர் ரிவர்ஸிங். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து கிளியராக இருக்கும் நம்மளோட அவுட்புட். வாட் வி ஆர் டூயிங் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நம்ம இப்படி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், li டாட் இண்டெக்ஸ் ஆஃப் எதோட எந்த வேல்யூவோட இண்டெக்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ரிவர்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு 20 வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத வந்து எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ நவ் இது அப்படியே நம்ம வந்து பிரிண்ட் மெத்தடை யூஸ் பண்ணி டைரெக்டாகவே வந்து அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் எது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டைரெக்டாகவே வந்து கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ நம்ம அந்த இண்டெக்ஸ் பொசிஷனை பார்க்க போகிறோம். பாருங்கள், திஸ் இஸ் அட் தி செகண்ட் பிளேஸ் ஆஃப் மை லிஸ்ட். என்னோடய லிஸ்ட்டில் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது. இதுதான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒவ்வொரு மெத்தடும். வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் append மெத்தட், கிளியர் மெத்தட், காப்பி மெத்தட், காப்பி மெத்தட் வந்து இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் தி எத்தனை எக்ஸ்டெண்ட் மெத்தட், இண்டெக்ஸ் மெத்தட் வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இண்டெக்ஸிங் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வி ஆர் ட்ரையிங் டு காப்பி த லிஸ்ட். ஸோ li டாட் காப்பி அப்படின்னு கொடுக்குறோம். இப்போது நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு பிரிண்ட் மெத்தட் நேம் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். என்ன ஆயிருக்கு பாருங்கள், li டாட் காப்பின்னு கொடுத்துருக்கோமா. ஸோ திஸ் பர்டிகுலர் லிஸ்ட் ஹாஸ் பீன் copied again. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு we can set and temporary variable கொடுக்கலாம். கொடுத்துட்டு அதை காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ எப்படி நம்மளோட அவுட்புட் வந்து வியூ ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம வந்து li1 அப்படின்ற ஒரு வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து we have used the li டாட் காப்பி. இப்போ நம்ம li1 பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி வந்து லிஸ்ட் 1 பிரிண்ட் பண்ண மாதிரி நம்ம டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ண லிஸ்ட்டையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி வருது நமக்கு அவுட்புட் அப்படின்றது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். such that you will be getting an idea. So this is what our copy method will look like. This is how we will be working with the help of the copy method. So index பண்ணியாச்சு, காப்பி பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், now again இந்த append மெத்தடை யூஸ் பண்ணுவோமா. இப்போது append மெத்தட் அகெயின் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஐட்டம் நம்ம கொடுக்கலாம். ஐ வில் டெல் யூ எதுக்காக அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இதை கொடுத்தாச்சு, append மெத்தடை அகெயின் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. அகெயின் வந்து நம்மளோட லிஸ்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்களேன், இந்த லிஸ்ட் வந்து allows the duplicate values அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரே வேல்யூவை 2 தடவை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு டெஃபினிஷன் சொன்னோம் இல்லையா, அதுதான் வந்து இதோடைய மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 40 அப்படின்றது வந்து நம்மளுடைய இதில் 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு.
சரியா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லிஸ்ட்டோடைய கவுண்ட் மெத்தடை வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட் டாட் கவுண்ட் மெத்தட் வாட் வி ஆர் கோயிங் டு கவுண்ட் நம்ம 2 times 40 கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம 40 வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நவ் ஐ எம் பிரிண்டிங் இட். பாருங்கள், this 40 it occurred for 2 times. So that is why it is printing 2. 40 40ன்றது என்னோட லிஸ்ட்டில் வந்து 2 times இருக்குது. So that is why it is printing for, it is printing the value 2. So with this the list method is over. So next class we can discuss about the list operations, which means indexing, slicing, concatenation, இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you so much.